السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا أن هدانا الله، والصلاة والسلام على من أرسله بالهدى وعلى آله الطيبين وصحابه الطاهرين، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم: ولا تكونوا كالذين نسوا الله فأنساهم أولئك هم الفاسقون. صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, மனிதன் என்று சொன்னால் அதனுடைய பொருள் என்னவென்று சொன்னால் மறதியாளர். அதாவது இன்சான் என்ற வார்த்தைக்கு மறதியாளர் என்பதாக பொருள் சொல்லப்படும். அரபியிலே ஒரு பழமொழி சொல்வார்கள், அவ்வளு நாசி, மக்களில் முதலானவர் மறதியில் முதலானவர் என்பதாக சொல்வார். அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்து அவர்களை சொர்க்கத்திலே விட்டிருந்த சமயத்திலே ஒரு மரத்தை சுட்டிக்காட்டி அதன் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள், அந்த மரத்தினுடைய கனியை நீங்கள் புசிக்காதீர்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லியிருந்தான். ஆனால் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மரத்தினுடைய கனியை புசித்து விட்டார்கள். அது குறித்து இறைவன் திருமறையை சொல்லுகின்ற பொழுது அவர் மறந்து புசித்து விட்டார் என்பதாக இறைவன் சொல்லி காட்டுவார். அதே போல அல்லாஹ் இந்த உலகத்தை படைப்பதற்கு முன்பாக ஆலமே அருவா என்று சொல்லக்கூடிய அந்த ஆன்மாக்கள் எல்லாம் இருக்கக்கூடிய அந்த உலகத்திலே அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த முழு மனித சமுதாயத்தையும் காட்டுகிறார். இந்த முழு மனித சமுதாயத்தையும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு காட்டுகிறார். அப்போது அதிலே ஒரு ஒளி அங்கும் இங்குமாக உலாவிக் கொண்டிருக்கிறது. அதை பார்த்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், இவர் யார் என்று. இவர்தான் உங்களுடைய மகனார் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் என்பதாக சொல்லப்படுகிறது. அப்பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறார்கள், அவருடைய ஆயுட்காலம் எவ்வளவு, அவருடைய வயது என்பதாக கேட்கிறார்கள். அப்பொழுது அவருடைய வயது 60 என்பதாக சொல்லப்படுகிறது. என்னுடைய ஆயுட்காலம் உங்களுக்கு 1000 என்பதாக சொல்லப்பட்டது. எனக்கு 1000, அவருக்கு 60. ஆம், அப்படி என்று சொன்னால் என்னுடைய வயதிலிருந்து 40 நீங்கள் அவருக்கு கொடுத்து விடுங்கள் என்று சொல்லிவிட்டு இறைவனுக்கு துஆ செய்கிறார்கள். இறைவன் அவருடைய துஆவை ஏற்றுக்கொள்கிறான். அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வயதிலிருந்து 40 எடுத்து தாவூத் அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுக்கப்படுகிறது. இதெல்லாம் ஆலமே அருவாக நடந்து முடிந்து விட்டது. இந்த உலகத்திற்கு வந்ததற்கு பின்னால் அதற்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய 960 வயதிலே அவருடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குகள் வருகிறார்கள். இப்போது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் மலக்கை பார்த்து கேட்கிறார்கள், இவ்வளவு சீக்கிரம் வந்து விட்டீர்களே, என்னுடைய வயதில் இன்னும் 40 வருடம் இருக்கிறதே, நீங்கள் இவ்வளவு விரைவாக வந்துவிட்டீர்கள் என்று கேட்கின்ற போது அந்த மலக்குகள் சொல்கிறார்கள், இல்லையே, நீங்கள் தான் உங்கள் வயதில் 40 தாவூத் அலைஹிஸ்ஸலாம் கொடுத்து விட்டீர்கள் என்று சொல்கின்ற போது, அப்படியா, எனக்கு அது போன்ற நினைவில்லையே, எனக்கு அப்படி ஒரு நிகழ்வு நடந்ததாக ஞாபகம் இல்லையே என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதனால தான் சொல்லப்படுகிறது, மக்களில் முதலானவர் மறதியில் முதலானவர் என்பதாக சொல்லப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே சில விஷயங்களை நாம் மறந்து விடலாம். நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சில கஷ்டங்கள், சிரமங்கள், இதையெல்லாம் நாம் மறக்கலாம். ஆனால் பொதுவான காரியங்களை நாம் மறந்துவிடக்கூடாது. லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த மனித சமுதாயத்திற்கு ஒரு 4 விஷயங்களை சொல்கிறார்கள். இறைவன் அவர் மீது ஒரு சூறாவை இறக்கி வைத்திருக்கிறான். தன்னுடைய மகனின் மூலமாக இந்த மனித சமுதாயத்துக்கு பல்வேறு விதமான உபதேசங்களை சுட்டி காட்டுகிறார்கள். அதிலே ஒரு 4 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் 2 விஷயங்களை மறந்து விடுங்கள், அதே போல 2 விஷயங்களை மறந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லப்படுகிறது. மறக்கக்கூடாத 2 விஷயங்கள் என்ன? முதல் விஷயம், உங்களோட ரப்பை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் ரப்பை நீங்கள் திக்ர் செய்வதை நீங்கள் விட்டு விடாதீர்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்கு வழங்கிய அந்த நிலமக்களை அருள் பாக்கியை நீங்கள் மறந்து விடாதீர்கள். உங்கள் இறைவனுடைய கண்ணியத்தை நீங்கள் மறந்து விடாதீர்கள் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். இறைவன் திருமலை சொல்கின்ற பொழுது, வலா தகூனூ கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும், இறைவனை மறந்து விட்டார்களே, அவர்களோடு நீங்களும் ஆகிவிடாதீர்கள், அவர்கள் தங்களவே மறந்து விட்டார்கள் என்பதாக இவன் சொல்லி காட்டுகிறார். உலாயிக ஃபாஸிகூன், அவர்கள் பாவிகள் என்பதாக இவன் சொல்லி காட்டுகிறார். அதாவது இந்த உலகத்தில் நாம் இறைவனை மறந்து விட்டோம் என்று சொன்னால் அதனால் இறைவனுக்கு எந்தவித நஷ்டமும் கிடையாது. நாளை மறுமையிலே நாம் தான் நஷ்டவரையாக நிற்போம். ஆக லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய முதல் உபதேசம் என்னவென்று சொன்னால், இறைவனுடைய நினைவு இல்லாமல் நம்முடைய பொழுது நாம் கழித்து விடக்கூடாது. இரண்டாவது அவர் சொல்லக்கூடிய உபதேசம் என்னவென்று சொன்னால், இந்த உலகத்திலே
உங்களுக்கு யாராவது உபகாரம் செய்தார் என்று சொன்னால் அந்த உபகாரத்தையும் அதை செய்தவரை நீங்கள் மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்திலே உங்களுக்கு யாராவது ஒரு உதவி உபகாரம் செய்தார் என்று சொன்னால் அதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ பேர் உபகாரம் செய்திருப்பார்கள். ஆனால் அந்த உபகாரிகளுக்கெல்லாம் சிறந்த உபகாரி யார் என்று சொன்னால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். ஏனென்று சொன்னால் நாளை மறுமையிலே நம்முடைய உறுப்புகள் எல்லாம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லக்கூடிய அந்த நிலையிலே, நம்முடைய எல்லா காரியங்களும் நமக்கு பயனளிக்காமல் போய்விட்ட அந்த நிலையிலே நமக்காக ஷஃபாஅத் செய்யக்கூடிய ஒரு மகத்தான உபகாரி யார் என்று சொன்னால் சையதுனா முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நாம் அதிகமாக ஸலவாத் ஓத வேண்டும். அதே போல அவருடைய இஸ்ஸத்திற்காகவும் நாம் அதிகமாக துஆ செய்ய வேண்டும். அதுபோல இந்த உலகத்தில் நமக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்கிறார்களோ அவர்களுக்காக நாம் பகரமாக இந்த உலகத்தில் உபகாரம் செய்ய வேண்டும். அதே போல அவர்களுக்கு நாம் துஆவும் செய்ய வேண்டும். அதற்கு ஒரே உதாரணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டினார்கள், இந்த உலகத்தில் எனக்கு யார் யாரெல்லாம் உபகாரம் செய்தார்களோ அவர்கள் அத்தனை பேருக்கு நான் பதில் உபகாரம் செய்து விட்டேன். ஆனால் சித்தீக்குல் அக்பர் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு மாத்திரம் என்னால் எந்த பதில் உபகாரம் செய்ய முடியவில்லை என்பதாக சொன்னார்கள். எனவே நான் இறைவனிடத்தில் பொறுப்பு சாட்டி விட்டேன் என்பதாக சொல்லி காட்டினார்கள். அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் குறித்த ஒரு நிகழ்வை சொல்வார்கள். அவர்கள் சிறையிலே இருந்த சமயத்திலே அவர்களுடன் சிறையிலே இருந்த ஒரு சிறைவாசி ஒரு கனவு காண்கிறார். அந்த கனவுக்கான விளக்கத்தை அதற்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் இடத்தில் கேட்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், நீங்கள் விரைவாக சிறையிலிருந்து விடுதலை பெறுவீர்கள். இங்கிருந்து சென்றதற்கு பின்னால் ஒரு அரசனுடைய பணியாளராக நீங்கள் வேலை செய்தீர்கள் என்பதாக சொல்லிவிட்டு சொன்னார்கள். அப்படி அந்த அரசர்கள் வேலை பார்க்கின்ற போது என்னை நீங்கள் மறந்து விடாதீர்கள், என்னை பற்றி அரசரிடம் எடுத்துச் சொல்லுங்கள் என்பதாக சொல்லி அவரை அனுப்புகிறார்கள். அவரும் சிறையிலிருந்து விடுதலை பெறுகிறார். அந்த அரசரிடம் வேலை பார்க்கிறார். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்ல மறந்து விடுகிறார். காலங்கள் சென்று கொண்டே இருக்கிறது. ஒரு நாள் அந்த அரசர் ஒரு கனவு காண்கிறார். அதற்கான விளக்கத்தை தேடிக்கொண்டு இருந்த சமயத்தில் தான் இந்த பணியாளருக்கு ஞாபகம் வருகிறது. அடடா, சிறையில யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்களே தன்னை பற்றி அரசரிடம் சொல்ல சொல்லி நாம் மறந்து விட்டோமே என்று கூறி இப்பொழுது அரசருக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பற்றி சொல்கிறார்கள். இப்பொழுது அரசர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அழைத்து வர சொல்கிறார்கள். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுகிறார்கள். அரசரிடம் சென்று சொல்லுங்கள், என்னுடைய குற்றத்தை பற்றி நான் இதற்காக சிறையில் அடைக்கப்பட்டேன் என்ற என்னுடைய குற்றத்தை பற்றி விசாரிக்க சொல்லுங்கள், அதற்கு பிறகு தீர்வு வழங்க சொல்லுங்கள், பிறகு நான் அரசியலிருந்து பார்க்கிறேன் என்று சொல்கின்ற பொழுது அது யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த குற்றம் விசாரிக்கப்படுகிறது. அந்த குற்றத்திலே அவர்கள் விசாரிக்கப்பட்டு நிரபராதி, அவர் குற்றமற்றவர் என்று நிரூபிக்கப்பட்டு கண்ணியமான முறையில் சிறையிலிருந்து வெளியே வருகிறார்கள். இப்பொழுது அந்த பணியாளர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அவர் சென்று சொல்லியிருந்தார் என்று சொன்னால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குற்றவாளியாகத்தான் வெளியே வந்திருப்பார்கள். ஆனால் அவர் மறந்ததின் காரணமாக இவர்கள் நிரபராதி என்று நிரூபிக்கப்பட்டு கண்ணியமான முறையில் வெளியே வந்தார்கள். வெளியே வந்தால் மட்டுமல்ல, அந்த அரசவையிலே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஒரு பதவியும் கொடுக்கப்பட்டது. ஆக மறதி என்பது மனிதனுடைய வாழ்க்கையிலே சில விதமான நன்மைகளையும் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இப்போது லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன நம்முடைய வாழ்க்கையை நாம் மறந்து விட வேண்டிய 2 விஷயங்கள் என்னவென்று சொன்னால், நாம் பிறருக்கு செய்த உபகாரங்களை மறந்து விட வேண்டும். பிறருக்காக நாம் செய்த உதவிகளை அதவே நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. நான் அவருக்கு அப்படி செய்தேன், நான் இவருக்கு இப்படி செய்தேன் என்ற நாம் செய்த உபகாரங்களை நாம் நினைத்துக் கொண்டிருக்க கூடாது. காரணம், அந்த உபகாரங்கள் எல்லாம் நாம் செய்யவில்லை, மினல்லா இறைவன் பொறுத்து நமக்கு வந்தது, இனல்லா அதை நாம் இறைவனுக்காகவே செய்து விட்டோம். எனவே நாம் செய்த உபகாரங்களை பற்றி நாம் பேசவும் கூடாது, அதை பற்றி நாம் சிந்திக்கவோ யோசிக்கவும் கூடாது. இரண்டாவதாக சொன்னார்கள், பிறர் நமக்கு செய்த தீங்கையும் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்பட்ட சில சிரமங்களையும் கஷ்டங்களையும் நாம் மறந்து விட வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு யாராவது துன்புறுத்தினால், நமக்கு யாராவது ஒரு தீங்கு செய்தால் என்று சொன்னால் அதை நாம் மறந்து விட வேண்டும் என்பதாக சொன்னார்கள். ஏனென்று சொன்னால் மனிதன் என்றாலே மறதிதான். அதே போல் மனிதன் என்றாலே இயல்பிலேயே தவறு செய்யக்கூடியவனாக இருக்கிறான். எனவே அவன் தவறின் காரணமாக உங்களுக்கு ஏதாவது நோவினை செய்திருக்கலாம். எனவே அதை மன்னித்து விடுங்கள். காரணம், இவையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் வெற்றிக்கான வழிகள் என்பதாக சொல்லி காட்டினார்கள். ஆக இறைவனுடைய அந்த இறைவன் தொடர்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையும் நல்ல காரியங்களையும் பிறர் நமக்கு செய்த உபகாரங்களையும் நம்முடைய வாழ்க்கையை நாம் மறந்துவிடக்கூடாது. அதே போல நம்முடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட சில சிரமங்கள், கஷ்டங்கள், அதுபோன்று யாராவது நமக்கு நோவினை செய்திருந்தார்கள், தீங்கு செய்திருந்தார்கள் என்று சொன்னால் அதை நாம் மறந்துவிட வேண்டும். நாம் பிறர் செய்த உபகாரங்கள் வாழ்க்கையை மறந்துவிட வேண்டும். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே,
இந்த லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் சொன்ன அந்த உபதேசங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கக்கூடிய நசீவை இறைவன் நமக்கு தந்தருள் புரிவானாக. அதன் மூலமாக இன்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நல் அடியார்களாக வந்த ரஹ்மான் என்னையும் உங்களையும் ஆக்கியம் புரிவானாக. வாஹர் தாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.